பாப்பா சாப்பிடுவா பாப்பா. ஏன் பாப்பா அப்படி அடம் பிடிக்கிற? சரி பாப்பா, அம்மா அப்புறமா சாப்பாடு விட்டுறேன். நீ கொஞ்ச நேரம் இருக்கியா? அம்மா வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏ பாப்பா நில்லு பாப்பா. இந்த பிள்ளை ஒரு இடத்துல அடங்கி இருக்க மாட்டேது. நீ போமா, நான் வேலையை பார்த்துக்கிறேன். நீ போய் அந்த பிள்ளைய பாருமா. இல்லத்த, நீங்க வேணா பாப்பா பாத்துக்கணுங்க. நான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். இல்லம்மா, வேணாமா. நீ போய் பாப்பா பாருமா, ஏதாவது வாயில் எடுத்து வச்சிட போகுது. சரிங்கத்த. வாடி மீனா, என்ன இந்த பக்கம்? அதை ஏன் கேட்குற பங்கஜம்? என் பேர குழந்தைய வச்சு சமாளிக்கவே முடியல. அவனுக்கு ஒரு ஆள் இருக்க வேண்டியதா இருக்கு பங்கஜம். இங்க மட்டும் என்ன வாழுதான்? என் பேத்தின்னா வச்சு சமாளிக்க முடியல. எப்போ பார்த்தாலும் அதே சாக்குன்னு இவனும் ஓடிடுறா. நம்மெல்லாம் புள்ளை பெற்று வளர்க்காமையா இருந்தோம். அந்த புள்ளைய பார்த்துட்டு தானே எல்லா வேலையும் பார்த்தோம். இவளும் என்னன்னா புள்ளைய பார்க்கணும் புள்ளைய பார்க்கணும்னு ஓடிடுறாளுவோ. வீட்டில் சமைக்கவும் மாட்டுறாளுவோ. அதான் பாரு பங்கஜம், நம்மளும் தான் 3-4 பிள்ளைய பெற்றோம். ஆனால் இப்படியா? பிள்ளையும் பார்த்துட்டு வேலையும் தான் பார்க்கணும். நீ பிள்ளைய பார்த்துட்டு வேலையை பார்க்க சொல்லு. நானும் என் மருமகளையுமே அப்படி தான் சொல்ல போகிறேன். சரி சரி, நானும் அப்படி சொல்லலாம் தான் இருக்கேன். நம்மளாலையும் முடியலை. இல்லைன்னா பிடிச்சி கட்டி போட சொல்லு பங்கஜம். நீ சொல்கிறதும் சரிதான். நம்மலாம் அந்த காலத்தில் பிள்ளைய பிடிச்சி கட்டி போட்டு வேலை பார்க்காமையா இருந்தோம். இவ்வளோதான் ரொம்ப ஓவராக பண்ணுறாளுவோ.